படத்தோட ஸ்டார்டிங்லயே அப்பா அம்மாவை விட்டு இத்தனை வருஷம் எங்கேயுமே வெளியே போகாத ஹீரோ இப்ப ஒர்க்குக்காக போறான். அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். அதே சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ எந்த ட்ரெயின்ல போறானோ அதே ட்ரெயின்ல தான் ஹீரோயினுமே ஹைதராபாத் வரைக்கும் போறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிறைய ரவுடி பசங்க இருக்காங்க, நீ பார்த்து போன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அவனுக்குலாம் நான் ஒரு கையில பாத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தெனாவட்டா பேசினதை ஹீரோ கேட்டுட்டு இன்னைக்கு நைட்டு இவளை எப்படியாச்சும் பயமுறுத்தணும்னு முடிவு பண்றான். ஹீரோ வேணும்னே பண்ணதுல ஹீரோயினுமே நல்லா பயந்து போயிடுறாங்க. இதை பார்த்தா ஹீரோயினை பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில கூட விடாம ஃபாலோ பண்ணிட்டே போறா. அவ எந்த வீட்டுக்கு போறாளோ அதே வீட்டுக்கு தான் இவனுமே வரணும். அவங்க அப்பா விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு அங்கிள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. கடைசியில பார்த்தா ஹீரோயின் தான் அந்த விஸ்வநாத் அங்கிளோட பொண்ணாவே இருந்திருப்பாங்க. ஹீரோக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அவர் ஒர்க்கும் வாங்கி கொடுத்துறாரு. ஒர்க்கு போறப்பெல்லாம் ஹீரோயினை டிராப் பண்ணிரு அப்படி சொல்றாங்க. எங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவாளோ அப்படிங்கிற பயத்திலேயே ஹீரோ இருந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மேது பயங்கர அட்வான்டேஜா போயிருது. அவன் என்ன தப்பு பண்ணாலும் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோ அவகிட்ட பேசுறது பழகிறது இதெல்லாம் பிடிச்சி போனதுனால ஹீரோயினும் ஹீரோவும் கடைசியில எப்படியோ ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க.